அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அருள் பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. வார்த்தை வழியிலே வாழ சொல்வதும், வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும், நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே, இறைவனே தம்மையே மனிதர்களுக்கும் நிலையற்ற பலியினில் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலி இணைந்த சரித்திரமாவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித பியோ அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பை தருகிறது. ஆண்டவரே, உம் குருக்கள் நீதியை ஆடையென அணிவார்களாக, உம் புனிதர்கள் அக்களிப்பார்களாக. தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் பாடுகளில் பங்கேற்கும் பேற்றை தனிப்பட்ட அருளால் அருட்பணியாளரான புனித பியோவுக்கு வழங்கி அவரது பணியால் உமது இரக்கத்தின் வியத்தகு செயல்களை மீண்டும் நிகழ்த்தினீரே. அவரது பரிந்துரையால் கிறிஸ்துவின் துன்பங்களில் நாங்கள் என்றும் பங்கு பெற்று உயிர்ப்பின் மாட்சிக்கு மகிழ்வுடன் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 27 முதல் 35 முடிய. உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுபவர்க்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. அடுத்திருப்பார் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்துக்கொண்டே போய் வா, நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே. அடுத்திருப்பாருக்கு தீங்கிழைக்க திட்டம் திட்டாதே. அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழ்கின்றவர்கள் அல்லவா? ஒருவர் உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதிருக்கும் போது அவரை வீண் வாதத்திற்கு இழுக்காதே. வன்முறையாளரை கண்டு பொறாமை கொள்ளாதே. அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதே. ஏனெனில் நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார். நேர்மையாளரோடு அவர் உறவு கொள்கின்றார். பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும்.
அவருக்கு அஞ்சி நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும். செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஞானமுள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள். அறிவிலிகளோ இகழப்படுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? ஆண்டவரே, உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர். உளமாற உண்மை பேசுவர். தம் நாவினால் புறங்கூறார். பல்லவி. ஆண்டவரே, உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? தம் தோழருக்கு தீங்கிழையார். தம் அடுத்தவரை பழித்துரையார். நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுபவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். பல்லவி. ஆண்டவரே, உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கொடார். மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். பல்லவி. ஆண்டவரே, உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மக்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது: எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை. மாறாக உள்ளே வருவோருக்கும் ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவருடைய திருமலையில் கூடியிருப்போர் யார்? மாசற்றவராய் நடப்பவர், உளமாற உண்மையை பேசுபவர், தம் நாவினால் புறம் கூறாதவர், தம் தோழருக்கு தீங்கிழைக்காதவர், அடுத்தவரை பழித்துரைக்காதவர், தனக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை ஒருபோதும் மீறாதவர், பணத்தை வட்டிக்கு கொடுக்காதவர், கையூட்டு பெறாதவர். இவர்கள்தான் ஆண்டவருடைய திருமலையில் குடியிருக்கும் தகுதி பெற்றவர்களாக, பேறு பெற்றவர்களாக இன்றைய நாளினுடைய திருப்பாடல் வரிகள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இந்த நல்வழியில் நடப்போர் அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள்
என்கிற வாக்குறுதியையும் கொடுக்கிறது. இறைவா, நற்பேறு பெற்றவர்களாய் உம் திருமலையில் குடியிருக்கும் பாக்கியம் பெற்றவர்களாய் வாழ வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமென். செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இன்றைய முதல் வாசகத்தில், உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுகிறவர்களுக்கு நன்மையை செய்ய நீ மறுக்காதே. அடுத்திருப்பவர்களுக்கு தீங்கிழைக்க நினைக்காதே. ஏனென்றால் நேர்மையற்றவர்களை ஆண்டவர் அருவருக்கிறார், செருக்குற்றோரை ஆண்டவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ ஆண்டவர் கருணை காட்டுகிறார் என்கிறது இன்றைய நாளின் இறைவார்த்தை. தேவைப்படுகிறவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல மனப்பக்குவமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நன்மை செய்வதற்காகவே இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை பிறருக்கு நன்மை செய்வதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருபோதும் அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்க கூடாது. ஆனால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அடுத்தவர்களை ஏமாற்றியாவது, அடுத்தவருடைய வயிற்றில் அடித்தாவது, அவர்களுக்கு அவப்பேறு கொண்டு வந்தாவது, எப்படியாவது நான் நல்லா இருக்கணும், அடுத்தவன் எக்கேடு கெட்டு போனா என்ன, இந்த மனநிலை தான் பல நிலைகளில் நமக்கு இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த நிலைக்கு செல்லக்கூடாது. மாறாக ஒவ்வொரு நாளும் நன்மையை நாடி தேடி செல்கிறவர்களாக, செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தில் மூடுவதில்லை, மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். ஒளி எல்லோருக்கும் கிடைக்கும் வண்ணமாக, எல்லோரும் அந்த வெளிச்சத்தை அனுபவிக்கும் வண்ணமாக அது பிரகாசிக்கப்பட வேண்டும். நாமும் கூட இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறோம் என்று இயேசுவினால் சுட்டிக்காட்டப்படுகிறோம். அப்படி என்றால் நம்முடைய ஒளி, நம்முடைய வெளிச்சம் பிறருக்கு நன்மை தரக்கூடியதாக மாற வேண்டும். நம்முடைய ஒளியினால் பிறர் வாழ்வடைய வேண்டும். நம்முடைய இருத்தலினால் பிறருக்கு நன்மை கிடைக்க வேண்டும். எத்தகைய மனநிலையில் சில விஷயங்களை நாம் வாழ்க்கையில் கேட்கிறோம் என்பதில் நாம் கவனம் கொண்டிருக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. ஏனென்றால் இறைவார்த்தை சொல்லுகிறது, உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். சில நேரங்களில் நமக்கு இருக்கின்ற நன்மைகளை, நாம் வைத்திருக்கிற நல்ல புண்ணியங்களை, நற்குணங்களை பயன்படுத்தவில்லை என்றால் அதனால் ஒரு பயனும் இல்லை. நம்மிடத்தில் அன்பு இருக்கிறது, அன்பை கொடுப்போம். நம்மிடத்தில் இரக்கம் இருக்கிறது, இரக்கமுள்ளவர்களாக நடந்து கொள்வோம். நம்மிடத்தில் மன்னிப்பு இருக்கிறது, ஒருவர் மற்றவரை மன்னிப்போம். இந்த மனப்பக்குவத்தோடு வாழ்கிற போதுதான் இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். அப்படி இல்லை என்றால் உள்ளதும் எடுக்கப்படும். நம்மிடத்தில் இருக்கிற அன்பு, நம்மிடத்தில் இருக்கிற மகிழ்ச்சி, அமைதி, இரக்கம், கருணை இதெல்லாம் வெளியேறிவிட்டால் வெறுப்புணர்வுகளும் கோபமும் பொறாமை எண்ணங்களும் நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும். இதனால் நமக்கு நிம்மதியோ மன அமைதியோ இருக்காது. பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய புனிதருடைய வாழ்க்கை மிகச்சிறந்த பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. புனித பியோ அவர்களை நம் தாயாம் திரு அவை நினைவு கூறுகிறது. கப்புச்சின் சபையினுடைய குருவானவர், பாத்ரே பியோ என்று அவர் அழைக்கப்படுகிறார். இவர் தனது உடலில் பெற்ற
இயேசுவின் 5 திருக்காயங்களை இந்த உலகறியச் செய்யும்படியான ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறது. அவருடைய சிறு பருவத்தை நாம் பார்க்கிற போது சிறு வயதில் தினந்தோறும் திருப்பலியில் பங்கெடுக்கிறவராய் இருந்திருக்கிறார். மாலையில் திரு ஜெபமாலை ஜபிக்கிற பழக்கமுடையவராக இருந்திருக்கிறார். வாரத்தில் 3 நாள் புலால் உண்ணுவதை தவிர்த்திருக்கிறார். அவருடைய அந்த இளம் வயதிலேயே விண்ணக காட்சிகளை எல்லாம் இவர் பார்த்திருக்கிறார். இயேசுவினுடைய பாடுபட்ட அந்த சுரூபத்தின் முன்பாக அமர்ந்து நீண்ட நேரம் ஜெபிக்கின்ற வழக்கத்தை இவர் வைத்திருக்கிறார். அடிக்கடி உடல்நலக் குறைவினால் இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய பணி வாழ்வை நாம் பார்க்கிற போது 1917ஆம் ஆண்டு 1ஆம் உலகப் போரில் காயமடைந்த வீரர்களுக்கு இவர் சேவை செய்ய அனுப்பப்பட்டாராம். ஒவ்வொரு நாளும் 10 முதல் 12 மணி நேரம் வரை பாவ மன்னிப்பிற்கான ஒப்புரவு அருட்சாதனத்தை வழங்குவதில் தன்னுடைய நேரத்தை செலவிட்டிருக்கிறார். இவர் உடல் நலமின்றி துன்புற்ற வேளைகளில் இயேசுவினுடைய திருப்பாடுகளை அதிகமாக தியானித்தவராக, அந்த திருப்பாடுகளோடு தன் துன்பத்தை ஒப்பு கொடுத்தவராக இருக்கிறார். தன்னுடைய வேதனைகளை இந்த உலகத்தின் பாவ பரிகார தேவைக்காக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடி இருக்கிறார். மக்களை கடவுளிடத்தில் நெருக்கமாக கொண்டு வருவதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்து அவர்களுடைய மனங்களை பண்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லி மனம் மாற்றி அவர்களை கிறிஸ்துவிடத்தில் அழைத்து வந்தவராக இருக்கிறார். 1918ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி ஒப்புரவு அருட்சாதனத்தை இவர் வழங்கிக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் இயேசுவினுடைய 5 திருக்காயங்களை தன்னுடைய உடலிலே பெற்றிருக்கிறார். 2 கைகளிலும் காயங்கள், 2 கால்களிலும் காயங்கள், அவரது வலது விலாப்புறத்தில் காயத்தை அவர் பெற்றிருக்கிறார். 5 காயங்களை இவர் அனுபவித்திருக்கிறார். அன்று முதல் அவர் இறக்கின்ற வரை இந்த காயங்கள் அவருடைய உடலிலே இருந்திருக்கின்றன. இந்த காயங்களை மருத்துவர்கள் பலர் ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆய்வு செய்து இது எப்படி இவருக்கு வந்தது, எதனால் இது வந்தது என்ற புரியாத புதிராக அவர்களுக்கு இருந்திருக்கிறது. குறிப்பாக லூயிஜி ரோம்னெல்லி என்கிற ஒரு மருத்துவர் ஓராண்டு முழுவதும் இவருடைய காயங்களை எல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார். அவரால் சரியான காரணத்தை கூற முடியவில்லை. எனவே அவர் சொன்ன வார்த்தைகள் இவருடைய புனித வாழ்விற்கு, புனித பியோ அவர்களுடைய புனித வாழ்விற்கு இறைவன் கொடுத்த பரிசுதான் இந்த காயங்கள் என்று சொல்லுகிறார். 1968ஆம் ஆண்டு அவர் இறந்தபோது அவருடைய உடலில் இருந்த இந்த காயங்கள் எல்லாம் மறைந்து போனதாம். பிரியமானவர்களே, அந்த கடைசி காலகட்டத்தில் கூட திருப்பலியை நிறைவேற்றி திரு ஜெபமாலை ஜெபித்து இயேசு மரி என்று சொல்லி இயேசுவையும் மரியாவையும் தியானித்து போற்றியவராயிருக்கிறார். 81 வயதில் இவர் இறக்கின்றார். இவருடைய இறுதிச் சடங்கில் ஏறக்குறைய 3 லட்சம் பேர் பங்கெடுத்தார்களாம். பிரியமானவர்களே, 40 ஆண்டுகளுக்கு பிறகு இவருடைய உடலானது தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இவருடைய உடல் அழியாமல் இருந்ததாம். இதுதான் புனித பியோவினுடைய வாழ்க்கை. துன்பங்களை தன்னுடைய உடலில் அனுபவித்தாலும், வேதனைகளை அனுபவித்தாலும், பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய, பிறரை போற்றி வாழக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை அவர் பெற்றிருந்தார். தன் வலியை, தன் துன்பத்தை இயேசுவினுடைய காயங்களோடு, இயேசுவினுடைய பாடுகளோடு ஒப்பு கொடுத்தவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்களை நாம் சந்திப்போம். சவால்கள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கும். இயேசுவினுடைய திருக்காயங்களோடு ஒப்பு கொடுப்போம். அந்த துன்பங்கள் மறைய ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இயேசுவே உம் திரு பாதத்தில்
தஞ்சமே என்று நான் சரணடைந்தேன். பொன்னும் வெள்ளியும் இல்லையே, வாழ்வை தந்த வல்லரே என்னை தருகிறேன். இயேசுவே உம் திரு பாதத்தில் தஞ்சமே என்று நான் சரணடைந்தேன். பொன்னும் வெள்ளியும் இல்லையே, வாழ்வை தந்த வல்லரே என்னை தருகிறேன். ஏற்றுக்கொள்ளுவே உமதாக்குவே, உம்மிரு புகழ் பாடும் கருவியாக்குவே. பாவம் போக்கி புனிதமாக்கி பரிசுத்த கூட்டத்தோடு சேர்த்து கொள்ளுவே. இயேசுவே உம் திரு பாதத்தில் தஞ்சமே என்று நான் சரணடைந்தேன். பொன்னும் வெள்ளியும் இல்லையே, வாழ்வை தந்த வல்லரே என்னை தருகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் புனிதர் பியோவின் நினைவு கொண்டாட்டத்தில் காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமை ஆகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆக்கும். ஏனெனில் உம்முடைய புனிதரை நினைவு கூறுகிற நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கொழியும் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் வந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உண்டாய் கலந்தன. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். குருக்களுக்கான ஜெபம். விண்ணகத் தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும் தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும் மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும் எனக்கு பலமுறை பாவ பொருத்தல் அளித்த குருவுக்காகவும் என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தம்மையே துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித பியோவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயத்தையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறையியல்பில் பங்கு பெற தகுதி உள்ளவர்களாவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இறைவனின் அருளினால் தூய உள்ளத்துடன் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியாய் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம்.